Namah Shivaya. Hi all, welcome to DRK Connects. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக என்னோட யூடியூப் ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஸோ அதில் வந்து நான் பூஜை ரூம், என்னோட சுவாமி ரூமை நான் வந்து க்ளீன் பண்ணது, செட் பண்ணது, அதெல்லாம் நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். ஸோ ஐ தாட் அதோட கண்டினியூவேஷனாக எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. நான் ஐ திங்க் அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தட் மை அசோசியேஷன் வித் காட் அண்ட் காடஸஸ், நான் எப்படி வர்ஷிப் பண்ணுறேன், நான் எப்படி என்னோட கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஆர் மோர் தென் ஃபாலோயிங் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், இட்ஸ் அபவுட் த வே ஐ சி பக்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக அதை பார்க்கலாம். அண்ட் அடுத்தது ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வித் த ஃபோட்டோஸ் அண்ட் ஐடல்ஸ் தட் ஐ ஹேவ். ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ ஸோ தட் யாருக்காவது மேபி இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஆஃப் யூ. ஸோ வீல் ஸ்டார்ட். நான் வந்து அஃப்கோர்ஸ் என்னோட யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் பார்க்காதவங்களுக்கு, இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு நான் இதை வந்து என்னோட பூஜை ரூமை காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யாரெல்லாம் என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்கலையோ ப்ளீஸ் போய் பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை நான் என்னோடய பூஜை ரூமை காமிக்கிறேன். ஸோ டு பிகின் வித், I just want to give some history about the god and goddesses. So we'll start நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் எக்ஸ்பிளைன். நான் ஏன் இந்த வீடியோ போடணும் பர்டிகுலர்லி அப்படின்னு நினச்சேன்னா, ரெண்டு விஷயம்தான். ஒன்றும் இது எல்லாமே வந்து நான் சொல்கிற மாதிரி என்னோட ஹேண்ட் பிக். நானும் என்னோட ஹஸ்பண்ட் நிறைய கோயில் போவோம். ஸோ என்னெல்லாம் கோயில் போனோம், அங்கேருந்து என்னெல்லாம் நாங்கள் பிக் பண்ணோம், நான் குட்டி குட்டி ஸ்டோரியாக நான் சொல்லுறேன். அண்ட் அடுத்தது மை emotions towards God and goddesses. ஸோ அதுவும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் பிஃபோர் எனி திங், நான் வந்து ஒரு பக்தி அப்படின்னா நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அஃப்கோர்ஸ் ஐ கம் ஃப்ரம் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஐ கம் ஃப்ரம் அ பர்டிகுலர் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் அண்ட் பிலீவ்ஸ், அண்ட் விச் ஐ தரோலி பிலீவ். ஸோ என்னோட கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் என்ன இருக்குது, ஐ லவ் டு ஃபாலோ ஆல் ஆஃப் தெம், பட் நாட் ரெகுலர்லி. அப்படின்னா நான் வந்து ரொம்ப பூஜை புனஸ்காரம் அப்படியெல்லாம் நான் பண்ணுற டைப்ஸ் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் எஸ், டெய்லி விளக்கேற்றிட்டு இந்த மாதிரி ஒகேஷ்னலி சாமியை க்ளீன் பண்ணி ஏன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் அப்படின்றது ஆசை தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அஃப்கோர்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா, நிறைய கோயில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் மை டாப் ப்ரையாரிட்டி. ஸோ நான் எந்த ஊருக்கு போனாலும் ஐ வில் திங்க், ஓகே இப்போ நம்ம ஏதாவது வேலை விஷயமா கூட, நான் இப்போ ட்ரைனிங் விஷயமா நான் ஊருக்கெல்லாம் போனாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஊரில் பார்க்குறது வந்து இங்கே பார்க்க வேண்டிய கோயிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான். நான் வந்து கோயில் விசிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலர்லி என்னோடய ஹேபிட்ஸ், ரிலீஜியஸ் ஹேபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சாமிக்கு விளக்கேற்றுறது, பண்டிகை டயத்தில் மடியாக சாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடது வந்து கடவுளோட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், which is sometimes frequent and sometimes occasional. But yes, கோயில் அப்படின்னு வந்துட்டோம்னா I'll be the number one. Anywhere, you leave me in any place, I will look for a temple. Okay, so in the brief order, I feel bhakti should be like that. I mean, ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறமா it is a personal choice, and எல்லாருக்குமே there is a way of connecting with God. My way of connecting with God is கோயில் விசிட் பண்ணுறது, அங்கே அப்படியே உட்காந்துட்டு தியானம் பண்ணுறது, of course. So let me explain these idols and photo frames. Okay, I'll explain all the idols and the photos and frames. எனக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கும் அவ்வளோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் ஐ ரிலேட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டோ அண்ட் ஐடல் ஹியர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் இமோஷன்ஸ் வித் யூ ஆல். ஸோ இந்த பிள்ளையார் நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் காமிச்ச மாதிரி ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிள்ளையார். இந்த சாமி கதவை திறந்த உடனே முதல்ல இவர்கிட்ட தான் வேண்டிண்டு தென் நான் எல்லா சாமியும் பார்ப்பேன். இது வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையார். எங்கள் மாமனாருக்கு ஃபேவரட் கடவுள்ன்றது பிள்ளையார்பட்டி பிள்ளையார் தான். ஸோ அவங்களோட போகிறச்ச இந்த பிள்ளையார் ஐடல் வாங்கினோம். அதே மாதிரி இது அவங்களோட போகிறச்ச காணிப்பாக்கத்தில் இந்த பிள்ளையார் வாங்கினோம். அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்ரீசைலம் போயிருந்தோம். அங்கே அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அந்த கணபதி கோயிலில் வாங்கியிருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆனை இருக்கும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஆனை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவருக்கும். அதே மாதிரி நிறைய பிள்ளையாரும் இருக்கும் எங்களுக்கு. ஸோ இந்த பிள்ளையார் வந்து எங்கள் அம்மா கொடுத்தது. அதே மாதிரி இந்த லக்ஷ்மியும் எங்கள் அம்மா கொடுத்தது. ஸோ இது வந்து இந்த சங்கராச்சாரியரது வந்து நாங்கள் ஸ்ருங்கேரி போகிறச்ச வாங்கினோம் சாரதாம்பாள் கோயிலில்.
இதில் வந்து ஒரு கிருஷ்ணரை நாங்கள் உடுப்பியில் வாங்கினோம், ஒரு கிருஷ்ணரை மாலூரில் வாங்கினோம். அப்புறம் இந்த சாரதாம்பாள் இந்த ஐடல் வந்து இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ நான் அதை அப்படியே அழகாக அந்த அம்மனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி போட்டு அழகாக ஐ லவ் டெக்கரேட்டிங் கடவுள்ஸ். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது இந்த ஃபோட்டோ ஆஃப்கோர்ஸ் மேண்டேட்ரியாக நாங்கள் எப்போவுமே வச்சுருக்கிற ஒரு பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி ஃபோட்டோ. அதே மாதிரி பெருமாள் தாயார் ஃபோட்டோ ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இது இருக்குது. அடுத்தது இதுக்கு லைட்டிங் இப்போ தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான். அது எப்போவுமே லைட் நம்ம கதவை திறந்த உடனே லைட் சுவிட்ச் ஆன் பண்ணாக்க அந்த லைட்டிங் அந்த பர்மனெண்ட்டாக நாங்கள் வந்து அதை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து நாங்கள் சாரதாம்பாள் கோயில் போகிறச்சு, ஸ்ருங்கேரி போகிறச்சு அங்கேருந்து வாங்கினது. இது வந்து துளஜா பவானி. எனக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூனோ ஐ ட்ரூலி யூனோ ஐம் இன்ஸ்பயர்ட் பை ஹிம். அது எனக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பட் எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஸ்கூல்லலாம் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ இது வந்து துளஜா பவானி அம்மன். ஸோ இதை வந்து நாங்கள் ஷோலாப்பூர் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். போகிறச்சு இந்த துளஜா பவானி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இதில் வந்து நாங்கள் நிறைய கதையும், ஐ மீன் அஃப்கோர்ஸ் ப்ராபப்ளி ஐ கேன் ஹேவ் அன் அதர் வீடியோ வேறன் நிறைய கோயிலில் எங்களுக்கு சில பெக்யூலியரான ஒரு இன்சிடென்சஸ் எல்லாம் நடந்தது. சர்ப்ரைசிங் ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். பட் இப்போ திஸ் இஸ் ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் மை ஐடல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ். ஸோ இது துளஜா பவானி, நாங்கள் ஷோலாப்பூர் போகிறச்ச துளஜா பவானி கோயில் போகிறச்ச இது வாங்கினோம். அதே மாதிரி இது கோலாப்பூர் மகாலட்சுமி. கோலாப்பூர் மகாலட்சுமி போகும்போது இது வாங்கினோம். மகாலட்சுமி அம்மனோட இந்த ஐடல். நான் வந்து எப்போவுமே என்னோட ஸ்பேஸை ஞாபகம் வச்சுப்பேன். அப்படின்னா நமக்கு இவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் தேர்ட் ஷெல்ஃப் வேறு பண்ணோம். நேற்று என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்லாபை புதுசாக பண்ணி போட்டு அப்புறம் நம்ம வந்து ஏன்னா சாமி நிறைய இன்க்ரீஸ் ஆகுது, கோயில் போக போக சாமி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நாங்கள் இது எக்ஸ்ட்ரா ஸ்லாப் போட்டோம். ஸோ நேற்று தான் நான் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கும் இவருக்கும் எப்போவுமே ஒரு கோயில் போகிறச்ச என்ன இருக்குன்னா, நம்ம சாமி ரூமில் எவ்வளோ இடம் இருக்குது. ஸோ இப்போ என்ன எடுத்து முன்னாடி பெரிய பெரிய ஃப்ரேம்ஸ் இப்படி வாங்கின்னு இருந்தோம். இப்போ என்ன எடுத்து அப்புறம் அடுத்த மாதிரி ஃபோட்டோஸ் வாங்க ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு வி ஆர் பையிங் தீஸ் லேமினேட்டட். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேமினேட்டட் வாங்குகிறோம். ஸோ இப்போ நான் எங்கள் அம்மாவோட ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். சமயபுரம் போகிறச்ச சமயபுரம் அம்மன் அந்த லேமினேட்டட் இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து இங்கே பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி அம்மனோட ஃபோட்டோ. இது நாங்கள் திருப்பதி போகிறச்ச வாங்கினோம். இது வந்து திருவண்ணாமலை நாங்கள் கிரிவலம் போனோம் நானும் அவரும். அப்போது இது அங்கே வாங்கினோம். அப்புறம் இப்போ நாங்கள் இது காஞ்சிபுரம் போனோம். எங்கள் அம்மா வச்சுட்டு காஞ்சிபுரம் போனேன். எங்கள்கிட்ட நிறைய பெரியவா ஃபோட்டோ இருக்குது. அஃப்கோர்ஸ் அது நான் ஒரு கதையே சொல்லலாம், தனியாக வீடியோ போட்டு. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எங்கள் அப்பாவோட பழைய டைரிஸோ இல்லை பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஐ திங்க் 1000+ ஃபோட்டோஸ் இவரதே இருக்கும். ஆனால் என்ன ஆச்சு சர்ப்ரைசிங்னா, அஃப்கோர்ஸ் ஆஸ் சொல்கிற மாதிரி ஐ ஹேவ் ஸோ மெனி ஸ்டோரிஸ் டு டெல் பிஹைண்ட் திஸ் ஃபோட்டோஸ். பட் அஃப்கோர்ஸ் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் இது குயிக்காக சொல்கிறேன். நாங்கள் இப்படி பிருந்தாவனை பிரதட்சணம் பண்ணிட்டு வரச்சு ஒரு மாமி எங்களுக்கு இப்போ கொடுத்தா போன மாதம். ஸோ அதை கொண்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து இது எங்களோட குலதெய்வம், என்னோட ஆத்துக்காரரோட குலதெய்வம். அப்புறம் இது வரலக்ஷ்மி ஃபோட்டோ. ஸோ நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ எப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த வரலக்ஷ்மி நோன்பு காரடியாக நோன்பு பண்ணுறோமோ அப்போல்லாம் அம்மனுக்கு வந்து நாங்கள் இது சாத்துவோம், சரடு. அடுத்தது காமாட்சி அம்மன் என்னோட ஃபேவரட். ஏன்னா என்னோட இன்னொரு பேர் காமாட்சி. ஸோ தீபான்றது என் கூப்பிடுற பேர், ஆனால் காமாட்சின்றது என் சாமி பேர். ஸோ காமாட்சி அம்மன் மீன்ஸ் எவ்ரிதிங், meant everything for my father. So obviously it means everything to me. So Kamakshi Amman is next to, it's everything for us ன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இது லலிதாம்பிகை. ஆக்சுவலி எனக்கு லலிதா சஹஸ்ரநாமம்னா என்னன்னு தெரியும், ஆனால் நான் கற்றுண்டது கிடையாது. ஸோ இப்போ தான் when I crossed 40 I learned லலிதா சஹஸ்ரநாமம். லலிதா சஹஸ்ரநாமம் கற்றுண்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னே தெரியாது. எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க. எங்கள் மாமியார் தான் போய் இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்க. லலிதாம்பிகைக்கு ஒரு கோயில் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீ லலிதா சஹஸ்ரநாமம் கற்றுண்டு இருக்கே, உனக்கு முடிஞ்சா நீ வந்து திருமைச்சூர் போய் லலிதாம்பிகை பாரு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து தான் போயிட்டு அம்மன் எதிர்க்க நான் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் தட் எனிவன் கேன் கெட். அடுத்தது இது மூகாம்பிகா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. நான் லைஃப்பில் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டே மூகாம்பிகா போய் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நான் சொல்கிற மாதிரி எவ்ரி ஃபோட்டோ அண்ட் ஐடல் ஹேஸ் அ ஸ்டோரி. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் மூகாம்பிகா இஸ் வெரி வெரி
வெரி க்ளோஸ் டு மீ பிகாஸ் என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் மூகாம்பிகா போயிட்டு வந்தது தான் நடந்தது. அண்ட் இது வந்து நான் ஹொரநாடு போயிருந்தேன். ஸ்ருங்கேரி போயிட்டு ஹொரநாடு போகும்போது எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் வந்து இந்த ஐடல் வாங்கி கொடுத்தேன், அன்னபூர்ணி ஐடல். அண்ட் இதே மாதிரி ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் போகிறச்சு இந்த ஐடல் வாங்கிட்டு வந்தோம். அஃப்கோர்ஸ் இந்த குட்டி எனக்கு ஒரு இது கிடச்சிது, தேங்காய். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது க்யூட்டாக இருக்கேன்னு. சாரி, இந்த பிள்ளையார் வாங்குறச்ச அங்கே பக்கத்து கல்லில் இது இருந்தது. ஸோ இந்த குட்டியாக தேங்காய் வாங்கி வச்சேன் ஸ்ரீசைலத்தில். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சத்யநாராயண சின்ஸ் ஐ ஹவ் பீன் ப்ராட் அப் இன் கர்நாடகா, எனக்கு வேறு எந்த பூஜையெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, ஹோமமெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னோ ஐ மீன் இந்த சைடு நம்ம சவுத் சைடு நம்ம தமிழ்நாடு சைடு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுலாம் தெரியாது எனக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று என்னென்னா சத்யநாராயண பூஜை. ஏன்னா நான் அது வளரச்ச நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு. பட் ஆப்வியஸ் அந்த சான்சஸ் கிடைக்கல. ஸோ இவரோட 50th பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இதில் இந்த குக்கி சுப்பிரமணிய மடம் ஒன்று இருந்தது. அப்போ தான் நாங்கள் அங்கே கேட்டுண்டு சத்யநாராயண பூஜை பண்ண முடியுமான்னு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஃபோட்டோ வாங்கினேன். அதுதான் சொல்கிற மாதிரி ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் வித் ஸ்டோரிஸ். பட் இந்த சத்யநாராயண ஃபோட்டோ அப்போ நாங்கள் வாங்கினோம். அடுத்தது இது வந்து ஒரு கேலண்டர். ஆக்சுவலி இது வந்து இது ஒரு எங்கள் மாமியார் வந்து ரொம்ப முன்னாடி எனக்கு ஒரு கேலண்டர் கொடுத்துருந்தாங்க, மதுரை மீனாட்சி அம்மனோடது. 12 months 12 different ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ யூ கான்ட் ரீட்டைன் அ கேலண்டர் ஃபார் அ லாங் டைம். ஸோ ஆனால் இது அம்மனோட ஃபோட்டோஸ் ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால நான் இந்த கேலண்டரை ரொம்ப வருஷம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு தோணிது, எனக்கு இந்த அம்மனோட இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக மடிசார் கட்டிண்டு அம்மன் ரொம்ப அழகாக இருப்பாங்க இதில். ஸோ இதை மட்டும் அந்த கேலண்டர்லேருந்து எடுத்து நான் லேமினேட் பண்ணி வச்சேன். அதான் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன். ஸோ இது வந்து எங்களோட ஜோதிர்லிங்கா கலெக்ஷன். ஸோ இதான் ஜெய் மகாகால். அஃப்கோர்ஸ் இதுக்கு எல்லாமும் ஸ்டோரிஸ் இருக்குது, விச் ஐ வில் ப்ராபப்ளி டெல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இது வந்து ஜெய் மகாகால், உஜ்ஜைன் மகாகால் தர்ஷனத்துக்கு அப்புறம் வாங்கினது. இது வந்து ஸ்ரீசைலம். அதுக்கப்புறமா இது கிருஷ்ணேஸ்வர், இது ஓம்காரேஸ்வர். அப்புறம் இது என்னோட ஃபேவரட் அடுத்தது குக்கே சுப்பிரமணியன். அடுத்தது இது என்னது நம்ம தர்மஸ்தலா. ஸோ தர்மஸ்தலா மஞ்சுநாத் அவரு. அதுக்கப்புறமா இது பீமா சங்கர். பின்னாடி வந்து நாசிக் இது திரியம்பகேஸ்வர் இருப்பார். அப்புறம் இது எங்கள் அம்மாவோட நான் வந்து இந்த எல்லாமே நாங்கள் வந்து இந்த ஜோதிர்லிங்கா கலெக்ஷன்ன்றது என்னோடது என்னோட ஹஸ்பண்டோடது என்ன இருக்குன்னா 12 ஜோதிர்லிங்கா கம்ப்ளீட் பண்ணணும்னு. ஸோ நாங்கள் 6 ஜோதிர்லிங்கா டுகெதர் வி ஹேவ் கம்ப்ளீட்டட். ஸோ அதை தான் நாங்கள் வந்து இங்கே ஸ்பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் அதர் 6 more டு விசிட் ஹோப்ஃபுல்லி சூன். அப்புறம் இது நான் இப்போ எங்கள் அம்மாவோட வைத்தீஸ்வரன் கோயில் போகிறச்ச. ஸோ இங்கே எனக்கு அங்கே வந்து ஷாப்கீப்பர் கொடுத்தாங்க. அந்த நீங்கள் வீடியோ எங்கள் அம்மாவோட அந்த வைத்தீஸ்வரன் கோயில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் சதீஷ்னு இருப்பார். அவர் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இது ஒன்று ஆளுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அடுத்தது பெருமாள். ஸோ இது வந்து என்னோடய சிஸ்டர் இன் லா கொடுத்தாங்க, அவங்க திருப்பதி போயிட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக. ஸோ நான் அப்படி இங்கே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது, அது அஃப்கோர்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஷிரடி சாய்பாபா, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடவுள். அண்ட் மிராக்கல் மேல்னே சொல்லலாம். என் லைஃப்பில் நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நம்ம ராகவேந்திரரோட பிருந்தாவன். ஸோ நாங்கள் இது மந்திராலயம் போகிறச்ச நானும் இவரோட போகிறச்ச மந்திராலயத்தில் வாங்கினோம். இது வந்து பண்டர்பூர், நம்ம விட்டோபா அண்ட் ருக்மிணி தேவி. ஸோ இவங்களுக்கும் ஒரு கதை இருக்குது, இதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஐ திங்க் நான் கீப் ஆன் சேயிங் தட் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு. ஸோ இது வந்து முருகரோட ஐடல் முன்னாடியே இருந்தது எங்கள்கிட்ட. அதுக்கப்புறமா இது வந்து ரங்கநாதர். இது வந்து ஸ்ரீரங்கப்பட்னாவில் வாங்கினோம். நானும் எங்கள் அம்மா ஒரு ட்ரிப் போகிறச்சு ஸ்ரீரங்கப்பட்னாவில் வாங்கினோம். அடுத்தது இது வந்து கோவாவில் நாங்கள் போகிறச்ச கோயில் போயிருந்தோம், மங்கேஷி கோயில். ஸோ அங்கே வந்து சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம், மங்கேஷி கோயில். அடுத்தது அது வந்து மகாலட்சுமி, அங்கேயே ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்குது. ஸோ அது அடுத்தது இது ராமர் பட்டாபிஷேகம். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஃப்ரேம் இது. இதுக்கும் ஒரு கதை இருக்குது. அப்புறம் இது வந்து முருகர், என்னோட ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐடல் இது. ஏன்னா அவர் தான் இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதை நாங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோன்னு. இது நாங்கள் வந்து கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கும் ஒரு அந்த குறிஞ்சியாண்டவர் கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நிறைய கடையெல்லாம் இருக்குது, அங்கேருந்து இது வாங்கினோம். ஸோ அதுக்கும் ஒரு கதை இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லா ஐடல்ஸுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஒன்று அங்கே ஏதாவது அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கும். இன்சிடெண்ட்ன்றதோட ஹாப்பி இன்சிடெண்ட், ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் ஏதாவது நடந்திருக்கும். இல்லைனா இந்த மாதிரி நாங்கள் ஐடல்ஸ் வாங்குறச்சே ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும்.
ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்னோட இது. அண்ட் சப்ஸே இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டண்ட் எங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபெரிவா தான், காஞ்சிபுரம் மகாபெரிவா. ஐ திங்க் 22 years ஆஃப் மை லைஃப் ஐ நெவர் நியூ எனி ஆஃப் தீஸ் காட்ஸ். யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கடவுள்லாம் தெரியும், பாதி பேர் தெரியும், பாதி பேர் தெரியாது. எங்களுக்கு வளர்றச்ச தெரிய ஒரே கடவுள் வந்து ஸ்ரீ மகாபெரிவா தான். நாங்கள் நிறைய அவரை வந்து தர்ஷன் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா இருக்கிறச்ச எவ்ரி இயர் வி யூஸ் டு கோ. ஸோ நாங்கள் சென்னை போனாலே இட் இஸ் நெக்ஸ்ட் டே வி வர் இன் காஞ்சிபுரம். ஸோ இவரை நான் என் கண்ணால் தர்ஷன் பண்ணியிருக்கேன். I don't know, I mean my emotions are very different when it comes to Sri Mahaperiva. And of course again சொல்கிற மாதிரி there is a story behind it. Of course அதை நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் சில வாங்கணும் போல். நாங்கள் ஆக்சுவலி ஜெயநகரில், நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். ஸோ ஜெயநகரில் நாங்கள் அப்படியே சும்மா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா டக்குன்னு இந்த பெங்களூரில் ஒரு இடத்துல கீழே இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் அங்கே வந்து ஒருத்தர் இதை வச்சுட்டு இருந்தார், இந்த ஐடில். ஸோ பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வந்து இது ஜெயநகர்லேருந்து வாங்கினோம். அடுத்தது இவரையும் அங்கேருந்து தான் வாங்கினோம். எந்த கடையில் நாம் ராமரை வாங்கினோமோ இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அது எங்களுக்கு அமைஞ்சது. எங்களுக்கு சிலதான் அமையும், சில நேரம் அமையாது. நாங்கள் தேடி போனால் அமையாது. ஆனால் டக்குன்னு நாங்கள் அப்படியே வேறு எதுவும் வாங்கிட்டு இருக்கிறச்சு எங்களுக்கு இது அமைஞ்சது. அப்புறம் இது வந்து ஒரு மாலில் நாங்கள் வேறு எதுக்கோ எப்போவுமே அப்படி தான் ஆகும். நாங்கள் வேறு எதுக்கோ போயிருந்தோம். பார்த்தா டக்குன்னு எங்களுக்கு இந்த சிவன் அண்ட் ஃபேமிலி, சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார், ஸோ இந்த ஃபேமிலி கிடச்சது எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. we are very happy in buying this. அதுக்கப்புறமா இது வந்து என்னோட ஃபேவரட் பண்டர்பூர் விட்டோபா அண்ட் ருக்மிணி. ஸோ அதுவும் இங்கே தான் வாங்கினோம், இந்த கடையிலலாம் வாங்கினோம். அஃப்கோர்ஸ் இந்த சிவன் வாங்கின கடையில் இவாளை வாங்கினோம். அப்புறம் அது வந்து எங்களுக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருந்தார், எங்கள் ரிலேட்டிவ். ஸோ அது வந்து பிள்ளையார், அதை நாங்கள் அப்படி மாட்டி வச்சுருக்கோம். ஸோ என்னோட பூஜை ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கதை, இதுதான் ஐடில்ஸ். ஸோ இப்போ ஐ ஹவ் ஜஸ்ட் டோல்ட் 50%. 50% வெறும்னா நான் காமிச்சிருக்கேன் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன இருக்குது, என்னோடய ஐடில்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு. பட் இது பின்னாடி நிறைய கதை இருக்குது. அதை நான் சம் அதர் டே ஐ வில் ஷேர் இன் another வீடியோ. அடுத்தது என்னோடய கசன் அக்கா இருக்காங்க. அவங்க எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த இடத்துல வைக்க இடம் கிடையாது, அப்புறம் இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு இது நான் என்ன பண்ண ஐடியா பண்ணி பெர்மனெண்ட்டாக இங்கே ஒட்டி வச்சுட்டேன். ஸோ இது கோலம் மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இப்படி ஒட்டி வைக்கலான்னு. இது என்னோடய தங்கையோட மதர் இன்லா அவங்க கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் இதையும் வைக்கிறதுக்கு எனக்கு இங்கே இடம் இல்லாததுனால இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதை நாங்கள் வந்து ஃபேமிலியாக, இது வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வாங்கினது, மணக்குலா. ஸோ அகெயின் இந்த ஸ்டிக்கரில் இந்த சாமிக்கு பின்னாடி எனக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஐ திங்க் half of the video I've been saying that no next video I'll tell stories. அப்புறம் நிறைய பேர் இந்த நவராத்திரிக்கு எனக்கு நிறைய இந்த மாதிரி கோலம் கிஃப்ட் பண்ணுவாங்க. இங்கே ஸ்பேஸ் கான்ஸ்ட்ரெயின்ன்றதுனால நான் இப்படியெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ. ஸோ இது ரொம்ப முன்னாடியிலேருந்து இருக்குது. ஸோ எங்கள் மாமியார் வந்து இதை லேமினேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது என்னோடய மாமியார் லேமினேட் பண்ணினாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது. அடுத்தது இது என்னோடய மாமியார் சொல்கிற மாதிரி கேலண்டர் கொடுத்துருந்தாங்க, அதை நான் எடுத்து லேமினேட் பண்ணினேன். அடுத்தது இந்த வருஷம் நான் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து இது நவராத்திரி பண்ணுறச்சு எனக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சதுனால ஸோ இதை நான் வந்து கடையில் வாங்கி எல்லாருக்கும் நான் இதை நவராத்திரி கிஃப்டாக கொடுத்தேன். அடுத்தது இது வந்து இடகுஞ்சி பிள்ளையார். நாங்கள் வந்து இந்த முருடேஸ்வர் ஹொன்னாவர ட்ரிப்பெல்லாம் போயிருந்தோம். அப்போ இது எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த இடகுஞ்சி. ஸோ இப்போ தான் எங்களுக்கு போக டைம் கிடச்சது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி பிள்ளையார்பட்டி. ஸோ ஃபார் அஸ் எனிதிங், எஸ்பெஷலி ஃபார் மை மாமனார், எனிதிங் அண்ட் எவ்ரி திங் இஸ் பிள்ளையார்பட்டி. ஸோ அதை வந்து நாங்கள் இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து குவிக் ப்ரீஃப் ஆன் மை ஐடில்ஸ். அடுத்தது மெயினாக ஹைலைட் பண்ணணுன்னா இது ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 40 yearsன்னு நினைக்கிறேன் என்னோடய மாமனாரோட ஆஃபீஸில் இருந்தது. ஸோ அவள் ஆஃபீஸ் எல்லாம் இது பண்ணும்போது காலி பண்ணும்போது மை ஹஸ்பண்ட் பர்டிகுலர்லி மேட் இட் ஷுவர் தட் இந்த ஐடில் ஹேஸ் டு கம் ஹோம். ஸோ வாங்கி இந்த மாலையெல்லாம் வாங்கி, ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பிள்ளையார், பிகாஸ் ஹீஸ் பீன் சீயிங் இட் ஃபார் 40+ years. ஸோ அதனால் ஜம்மு நீங்கள் அவருக்கு இந்த ஸ்டூல் நாங்கள் வாங்கினோம் ஒரு கடையில். ஸ்டூலை வாங்கி அழகாக அவரை உட்கார வச்சுருக்கோம். அண்ட் நிறைய வந்து இதை நாங்கள் வந்து இந்த காமதேனு ரொம்ப வருஷமாக எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு, காமதேனு வேணும் அப்படின்னு.
ஸோ ஒரு கடையில் எங்களுக்கு இந்த காமதேனு அமைஞ்சது. அதே கடையில் எங்களுக்கு இந்த கிருஷ்ணர் அர்ஜுனர் அந்த பகவத்கீதை இது பண்ணுவார் இல்லையா, அந்த இது கிடச்சது எங்களுக்கு. அப்புறம் இது எனக்கு என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நவராத்திரிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களோட லேண்டிங் ஸ்பேஸ். இது வந்து சும்மா வெறும் காலியாக இருந்தது. எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய ஆக என்ன பண்ணுறதுன்னு பார்த்து இது நாங்கள் நவராத்திரிக்கு வாங்கின தோரணம். ஸோ அதை வந்து உள்ளே வைக்காமல் என்ன பண்ணோம், இப்படி மாட்டிட்டோம். வி செட் ஓகே லெட்ஸ் ஹாவ் அ லேண்டிங் ஸ்பேஸ் ஃபார் கடவுள். ஸோ என்ன பண்ணோம், அந்த நவராத்திரிக்கு வாங்கின தோரணெல்லாம் இப்படி கட்டிட்டோம். அப்புறமா இது என்னோடய ஹஸ்பண்டோட கொலீக் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணது இது. அதுக்கப்புறமா எங்கள் மாமனாருக்கு கிஃப்ட் வந்திருந்தது இந்த முருகர். ஸோ நிறையா அவங்க வீட்டில் ஃபோட்டோ இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டு இதை வாங்கிட்டு வந்து இங்கே மாட்டியிருக்கேன். ஸோ எனக்கு பழனி முருகரோட ஒரு கதை இருக்குது. ஸோ அகெயின் பியாண்ட் தீஸ் ஐடல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நான் நிறைய கோயில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோயில் ஸ்டோரிஸ் எல்லாம் கூட சொல்லுறேன். அப்புறம் எங்கள் மாமனாருக்கு 75th பர்த்டே பண்ணோம். அப்போ நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தோம். அப்புறம் ஓம் சாய்ராம். அஃப்கோர்ஸ் இந்த ஃபோட்டோக்கும் ஒரு கதை இருக்குது. ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நானும் எங்கள் அம்மாவும் மந்திராலயம் போகிறச்ச அங்கே பிச்சாலி போனோம். அப்போ நாங்கள் திடீர்னு இப்படி வேண்டிட்டு திரும்பும் போது அங்கே ஒருத்தர் இருந்தார் அந்த கோயிலேருந்து. அவர் சொன்னார், உங்களுக்கு ராகவேந்திரோட ஃபோட்டோ வேணுமான்னு. ஆமாம் அப்படின்னு. அப்புறம் இதை கொண்டு வந்து கொடுத்து சொன்னாங்க, இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ அப்படின்னு. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்காக பிரசாதமாக நினச்சி எடுத்துன்னு வந்து நான் இங்கே மாட்டியிருக்கேன். ஸோ இது குருஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹவு கேன் ஐ நாட் ஸ்பீக் அவுட் மகாபெரிவா. இது வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா வந்து இந்த ஃபோட்டோ இருக்கும்போது வாங்கி ஃப்ரேம் பண்ணது. ஸோ whenever I look at him, I look at Mahaperiva and I think about my father. So this photo has a lot of emotions. And இந்த ஃபோட்டோ மேலே தான் எங்கள் அப்பா கொடுத்த இந்த ருத்ராட்ச மாலை இருந்தது. பட் அவ்வளோ ஏரியனால அது போட முடியாதனால நான் இந்த பெரியவாக்கு போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாலை அப்படின்றது வந்து குழந்தைங்க, என்னோட தங்க குழந்தைங்க குட்டியாக இருக்கும் போது நான் அவளுக்கு இந்த இது சொல்லி கொடுத்தேன், மாலை பண்ணுறதெல்லாம். ஸோ தங்கையோட 2 குழந்தைங்களும் பண்ண மாலை இது. அஃப்கோர்ஸ் இந்த மாலை நான் பண்ணேன். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் அஹோபிலம் போயிருந்தோம். அங்கே பார்கவா நரசிம்மர்கிட்ட போகிறச்ச எங்களுக்கு இந்த துளசி மாலை கிடச்சிது. ஸோ அதை இந்த பிள்ளையாருக்கு போடணும்னு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இது என்னோடய ஸ்பட்டிக்க மாலை வந்து எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. இந்த சந்தன மாலை நாங்கள் பாண்டியில் வாங்கினோம். ஸோ நிறைய இந்த மாதிரி ஃபாரஸ் எதுவுமே நாங்கள் பிளான் பண்ண மாட்டோம். எங்களுக்கு எல்லாமே அமையும். ஆனால் என்ன அமையிறதோ அதை வந்து நாங்கள் நினச்சதோட பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் வித் திஸ் தாட் வாட்-எவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். ஸோ எங்கள் லைஃப்பில் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்ன ஒரு தாட் அப்படின்னா, வாட்-எவர் த காட் ஹஸ் தாட் ஃபார் அஸ், கடவுள் நமக்காக என்ன நினைக்கிறாரோ அதுதான் பெஸ்ட். ஸோ லீவ் எவ்ரி திங் டு காட். இது எங்களோட ஃபிலாசபி. எல்லாத்தையும் நாங்கள் கடவுள்கிட்ட விட்டுட்டு எங்களோட டெய்லி ஒர்க் என்ன இருக்கோ அதை பாட்டு நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். எங்கள் டெய்லி லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். வாட் எவர் ஹேஸ் டு கம் டு அஸ் வில் கம் டு அஸ் அட் த ரைட் டைம், ரைட் பிளேஸ். Yeah. So with this thought I will end this video here. But hope to continue with lot of back-end stories about the Swami room, Puja room, frames and idols and all. And இது தாண்டி I travel a lot. கோயிலுக்கெலாம் நான் நிறைய போவேன். ஸோ அந்த கதையும் நான் சில நாள் இன்றைக்கி அது வந்து சில நேரம் திடீர்னு எனக்கு தோணும். அந்த டயத்தில் நான் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். பட் ஃபார் நவ், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் ஹேவிங் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் and watching this video. Thank you. Om Namah Shivaya.